ரஜினி கொடுத்துருவாரு. ஆனா 2 ஹீரோக்கள் தான் அவரை கொடுக்க விடாம தடுக்குறாங்க. லிங்கா விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த சிங்காரவேலன் அன்கோ இப்படி ஒரு பதிலை சொல்லி திகிலை கிளப்பினார்கள். அவர்கள் யார் யார், ஏன் ரஜினியை தடுக்க வேண்டும் என்று பிற்பாடு அவர்களின் என்கொயரி போட்டால் சிங்கிள் வார்த்தையை கூட பிடுங்க முடியவில்லை அவர்களின் வாயில் இருந்தா. ஆனால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை மட்டும் தெள்ள தெளிவாக விளக்கினார்கள். இப்போது நீங்க நஷ்டஈடு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு படம் வாங்க வர எல்லோரும் எங்ககிட்டயும் அது மாதிரி ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது தவறான முன் உதாரணம். அதனால் கொடுக்காதீங்க என்று கூறியதாக தெரிகிறதா? இதுதான் பாதிக்கப்பட்டவர்களின் பதில். இன்று முன்னணி நடிகர்கள் என்று எடுத்துக்கொண்டால் விரல் விட்டுதான் எண்ண வேண்டும். அதிலும் பெருமளவு பணத்தை சிலரை நம்பிதான் முடக்குகிறார்கள் விநியோகஸ்தர்கள். அதிலும் ரிட்டர்ன் கொடுக்கிற அளவுக்கு மனசும் அந்தஸ்தும் உள்ளவர்கள் என்று கணக்கிட்டால் விஜயும் கமலையும் தவிர வேறு யாரையும் குறிப்பிட முடியாதா? அஜித் எப்போதும் அந்த விவகாரத்தில் தலையை கொடுத்து சங்கடத்தை வாங்கிக் கொள்வதில்லை. ஒருவேளை நஷ்டம் என்றால் அது தயாரிப்பாளர் பாடு என்று ஒதுங்கிக் கொள்வார். அப்படி என்றால் ரஜினியிடம் பணம் தராதீங்க என்று தடுப்பது விஜயும் கமலும் தானா? அது ஒரு புறம் இருக்கட்டும். கமல் நடித்த உத்தம வில்லன் படத்தை ஈரஸ் நிறுவனம் தான் விலைக்கு வாங்கி வெளியிட போகிறதா? அந்த படம் வரும்போது தியேட்டர்காரர்கள் ஈரஸ் கழுத்துல கத்திய வைப்பாங்க. லிங்கா படத்தில் வந்த நஷ்டத்தை செட்டில்மெண்ட் செய்யலனா கமல் படம் வெளிவராது என்றார் சிங்காரவேலன்.